ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அத்யா ஃபேஷனல்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அண்ட் ப்ரைடல் ப்ளவுஸுடைய பேக் நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக் டிசைன் அண்ட் ஸ்லீவ் டிசைன் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக வந்து இந்த ஜர்தோசியில் சிம்பிள் டிசைன், இதை நம்ம நெக்குக்கும் யூஸ் பண்ணலாம், குர்த்திக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் வேறு எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன சிம்பிளாக ஒரு ரோஸ் இது மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணி போட்டதை நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு இந்த மாதிரி ஜர்தோசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி கலர் கலராக எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கலர் ஜர்தோசியை தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கோல்டன் கலர். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பு தான், பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கும் சிலருக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வரும். பாருங்கள், இப்போது ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி தான் நம்ம ரிங் பெட்டல் மாதிரி கொடுக்குறோம். இப்போது இப்படி கொடுத்து குட்டியாக ஒரு நாட் போட்டணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்படி கொடுத்து நம்ம குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டோன்னா இப்போ வந்து இது இப்படி நிற்கும். இதை வந்து நம்ம இங்கே நான் ஒரு இப்போது 5 இது கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது இப்படி வர மாதிரி நம்ம இந்த கலர் கொடுக்க போகிறோம். அப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது குட்டியாக ஒரு சின்ன ஃப்ளவர் நம்ம போடுறதுக்காக இது வந்து ஜர்தோசின்றதுனால அது ஒரு க்யூட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். கரெக்டாக நம்ம வந்து ஆனால் இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து ஜர்தோசி நீங்கள் எவ்வளோ லென்த்தியாக கட் பண்ணாலும் ஒன்றாகாமல் நல்லாயிருக்கும். பட் இன்னொரு அந்த துலிப் நீடில் வந்து அந்த அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் லெவல் வரைக்கும் தான் வந்து நீங்கள் கட் பண்ண முடியும் ஜர்தோசியை. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஜர்தோசி வந்து உள்ளே போகாது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இன்னொன்று கொடுக்குறேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம கீழே கொடுத்து நாட் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஃப்ளவர் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3D ஃப்ளவர் மாதிரி வரும். ஆக்சுவலாக அது வந்து நீடில் வச்சு தான் நிறைய பேர் போடுவாங்க. பட் நம்ம வந்து நம்ம ஆரி நீடில் வச்சே போடலாம் அப்படின்றதுக்கு தான். இது வந்து 3D எஃபெக்டில் வரும். இது இப்போ நம்ம வந்து சுற்றியும் வந்து இது நல்லா நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்து இதுலேயும் ஃபிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா லுக் கொடுக்கறதுக்கு இந்த கலர் ஜர்தோசியை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் வரும். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட மாட்டாங்க, நீடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே இதில் மிக்சப் பண்ணி இப்படி எடுத்துட்டு பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஒரு லீஃப், இங்கே ஒரு பெட்டல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அகெயின் அதே மாதிரி இதை உள்ளக்க கொண்டு போகணும். இதை நான் சர்க்கிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அகெயின் இன்னொரு இது எடுக்கிறோம். சேம் அதே மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அகெயின் திரும்பவும் எடுக்கிறோம். இந்த பெட்டலுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போது இது வந்து 3D எஃபெக்ட் ஃப்ளவர். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணாமல் போடுறது இது. பாருங்கள், இப்போது இது உள்ள எப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு ஜர்தோசி எடுத்து கீழே 5 கொடுத்தோம். அதே மாதிரி
அந்த பர்பிள் கலர்லேயும் நம்ம 5 கொடுக்குறோம்.